இடத்தெல்லாம் யாரும் பிடிக்கவே முடியாது. பிகாஸ் அது ஒரு இடமே இல்லை, அதுவே ஒரு எம்டி கிரவுண்டு தான். அதான் ப்ரோ மாலதி தான் ப்ரோ மாலதி மேலே மட்டும் எவ்வளோ செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி தெரியல, வேற மாதிரி இருந்துச்சு படம். போனதே தெரியல செகண்ட் ஹாஃப். மாலதியை தெரிஞ்சா தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்க. மாலதி யாரு? மாலதியை தேடுங்கப்பா, மாலதிக்கு ஜஸ்டிஸ் கொடுங்கப்பா. யார் இடத்தையும் ரீப்ளேஸ் பண்ண வரல. விஜய் தான், அவர் எஸ்கே தான். அந்த மாதிரி அவர் இடத்தையும் யாரும் பிடிக்க முடியாது. விஜய் இந்த துப்பாக்கி படம் பார்த்திருப்பீங்கல்ல, போட்ல ஒரு ஃபைட் சீன் கடைசியில, அதே மாதிரி இங்க ஆபர்ல செம்மையா ஒரு ஃபைட் சீன் இருக்கு, போய் பாருங்க. காட்டாய் விஜய் எல்லாம் எங்கேயோ போயாச்சுங்க, அவரே ஊரை விட்டு போயிட்டாரு. துப்பாக்கி தான் குத்தாச்சு, அப்புறம் என்ன குத்தாச்சு? எங்க படமே துப்பாக்கி கதை தான். எவன் கையில துப்பாக்கி இருந்தாலும் அங்க வில்ல நான்டா. கிளைமேக்ஸ்லாம் வேற லெவல், ஹாலிவுட் படம் மாதிரி இருந்துச்சு. நீங்க வந்து ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு கம்பேக்னு சொல்லலாம். படமே நெகட்டிவா தாங்க இருக்கு. துபைரால எப்படி தனுஷ் சார் பிச்சைக்காரன் மாதிரி ஒரு மாதிரி காமிச்சிருப்பாங்க, இதுல ஒரு சைக்கோ காமிச்சிருக்காங்க. எஸ்கேவை துப்பாக்கி கத்தி சர்க்கார்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். நடுவில் வந்து தர்பார் கொஞ்சம் தடுமாட்டாரு, பட் இதில் வந்து அதை பிடிச்சிட்டாரு. எல்லாமே டீட்டெயிலிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு லோக்கி படம் மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு கம்பேக்னு சொல்லலாம். மாலதியை தெரிஞ்சா தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்க. மாலதி யாரு? மாலதியை தேடுங்கப்பா, மாலதிக்கு ஜஸ்டிஸ் கொடுங்கப்பா. சூப்பர் செம்மையா இருக்குண்ணா படம். எஸ்கே கரெக்டா துப்பாக்கி ஹேண்டில் பண்ணியிருக்காரு, பயங்கரமா இருக்கும் படம். இது எஸ்கே வந்து துப்பாக்கி வாங்கினது வந்து ஃபுல்லாக துப்பாக்கி படமாவே கரெக்ட். ஆனால் அவர் தான் சொல்லிட்டாரு, நான் யார் இடத்தையும் ரீப்ளேஸ் பண்ண வரல. விஜய் தான், அவர் எஸ்கே தான். அந்த மாதிரி அவர் இடத்தையும் யாரும் பிடிக்க முடியாது. பெரிய கம்பேக்னா முருகதாஸ்க்கு இது பெரிய கம்பேக்காக இருக்கும். நீங்க பாருங்க. இப்போ அடுத்து அவ்வளோதான், கலெக்ஷன் மட்டும் பாருங்க. இப்போ அடுத்து படம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்கு. என்னன்னா தமிழ்நாட்டிலுமே கன்ஸ் வந்து யூஸ் பண்ண வேணாம்னு சொல்றாங்க. செகண்ட் ஹாஃப் மேல தான் நல்லா இருக்கு. எஸ்கே நல்லா நடிச்சிருக்காரு, எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்குது, ஃபேமிலியாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இனிமேல் கன்ஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்காக இன்னும் அவேர்னஸ் மாதிரி இருக்கும், இந்த கன்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. தமிழ்நாடு மக்கள் இது வரைக்கும் கத்தியில தான் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. கண்ணை வச்சு சண்டை போடாமல் சேஃப்டி ஜோனாக பாதுகாத்துக்கிறதுக்காக லேகிங் இல்லை. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஹாஃப் தான் படமே ஆரம்பிக்கும். சிம்பிள் தான் பிரதர், கன் கல்ச்சர் பற்றி தான் பேசியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி இந்த படத்துலயும் துப்பாக்கி கையில் வாங்கினது வந்து செவ்வாய் துப்பாக்கி படம் மாதிரி வந்துட்டு அது நீங்கள் இல்லை, அந்த கான்ட்ரவர்சி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே நல்ல ஒரு படம் தான். அதுக்கேற்ற மாதிரியான டைலாக்ஸும் சிலது இருக்கு. ஸோ பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். லாகுன்னு எதுவும் தெரியல, மேபி இனிஷியல் கொஞ்சம் அந்த லவ் போர்ஷன்ஸ் கொஞ்சம் லாகா ஃபீல் ஆகும். ஏன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே படம் ஆக்ஷன் நோக்கி தான் போகும். சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். படம் சூப்பர் ப்ரோ. உதாரணத்துக்கு சொல்ல போனால் விஜய் இந்த துப்பாக்கி படம் பார்த்துருப்பீங்கல்ல, போட்டில் ஒரு ஃபைட் சீன் கடைசியில், அதே மாதிரி இங்கே ஆபரில் செம்மையாக ஒரு ஃபைட் சீன் இருக்குது, போய் பாருங்க. காட்டாய் இல்லை அப்படி இல்லை, இது வேற. ஆனால் இது வேற மாதிரி செஞ்சுருக்காங்க. எதுக்கு எல்லாரும் என்ன திட்டத்துக்கா? ஏற்கனவே பாதி பற்றி திட்டா இருப்பாங்க என்ன. இல்லை சார், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு பிடிக்கல ஆக்சுவலி இந்த படம். இல்லை சார், தமிழ்நாட்டோட அடுத்த தளபதி தான் எஸ்கே. தமிழ் இண்டஸ்ட்ரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இது எதுக்காக முருகதாஸ் இப்படி ஒரு படம் எடுத்தாருன்னே தெரியல ஆக்சுவலி. படமே நெகட்டிவாக தாங்க இருக்கு. துபைரால எப்படி தனுஷ் சார் பிச்சைக்காரன் மாதிரி ஒரு மாதிரி காமிச்சிருப்பாங்க, இதில் ஒரு சைக்கோ காமிச்சிருக்காங்க. எஸ்கேவோட மூவி கிடையாதுங்க இது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் அங்கங்கே வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்ஸில் கொஞ்சம் நல்லா இருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை படத்தில், வேஸ்ட். முக்கியமாக படம் பார்த்ததே வீடியோ சேனலுக்கும் டான்சிங் ரோல்ஸ்க்காக மட்டும் தான். சூப்பராக இருந்தது படம். அதான் ப்ரோ மாலதி தான் ப்ரோ. மாலதி மேல மட்டும் எவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாரு. ஆனா தளபதி கூட எல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. அவரோட ஸ்டைல் தனி, தளபதியோட ஸ்டைல் தனி சார். ஸோ ரெண்டு பேருக்கும் தனித்தனி, ரெண்டு பேருக்கும் ஒரு யூனிக் குவாலிட்டி இருக்குல்ல, கம்பேரிசன்லாம் கிடையாது. சூப்பரா இருந்தது. மீதி எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம். எல்லாம் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. வித்யூத் வந்து எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் ஆக்சுவலாக நாங்கள் வந்தோம். சாங்ஸ் எல்லாம் பெருசா எதுவும் இல்லை, ஃபுல்லா ஆக்ஷன் மூவி தான். ஸோ நல்லா இருந்துச்சு படம். வேற மாதிரி இருந்துச்சு. ஏஆர் முருகதாஸ் இத்தனை நாள் கழிச்சு எடுத்திருக்காரு. அவருக்கு ஒரு கம்பேக்னு கூட சொல்லலாம். எல்லாம் துப்பாக்கினாங்க, துப்பாக்கி மாதிரிலாம் இல்லை. ஆனால் துப்பாக்கி அளவு ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனால் துப்பாக்கி அளவு வரல. பட் தான் படம் வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு மெசேஜ் லவ் வேற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு சோஷியல் மெசேஜ் ஒன்று வச்சிருக்காரு, நல்லா இருந்துச்சு. பெருசா லாகலாம் இல்லை. ஒரு ரெண்டு இடத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ரெண்டு மூணு இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அது பெருசா அவ்வளோலாம் இல்லை. செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி இருந்துச்சு. படம் போனதே தெரியல செகண்ட் ஹாஃப். படம் நல்லா இருக்கு, குட் மெசேஜ், நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. சொசைட்டிக்காக நல்ல மெசேஜ். ஒன்லைனாக என்ன சொல்லணும்னா, சொசைட்டிக்கு இந்த மாதிரி நல்லது. யாரும் வந்து என்னது ஒரு தப்பு நடந்தால் வீடியோ எடுக்காமல் போய் காப்பாற்றணும், அவ்வளோ. படத்தில் என்ன சொல்றாங்க பார்த்ததான் தெரியும். நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. பார்த்துட்டு தான் வரும். நீங்க பார்த்து தான் உங்களுக்கு அந்த ஒன்லைன் தெரியும்னு சொன்னேன். சூப்பர், அனிருத் சூப்பர் பண்ணிக்கோங்க. படம் ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் யாருன்னு சொல்லிட்டு தெரியல. அவருக்கு தான் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டண்ட் ஒன்று பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்குது.
சிவகார்த்திகேயன்லாம் நினச்சிருந்தாங்க சும்மா வந்து ஜாலியாக குடும்ப படம், சும்மா வந்து சிரிப்பு காட்டி தன்னை தானே ஒரு கிண்டல் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்து நிற்கிறார். வில்லனுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சிவகார்த்திகேயன் ஈக்குவலாக கொடுத்துக்கிறாங்க. செம்மையாக இருக்குது. கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்டு. விஜய்க்கு எப்படி ஒரு துப்பாக்கியோ, சிவகார்த்திகேயனுக்கு வந்து மதராசி. நல்லா அருமையாக இருக்கு. கம்பேக், ஆமாம், அவருக்கு தான் கம்பேக் இந்த படம். மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. லாக் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கு படம், மற்றபடிலாம் தாராளமாக வந்து பார்க்கலாம். ஒன்லைன் என்ன சொல்கிற வரலாம், கமர்ஷியல் படம் பிரதர். ஒன்லைன் என்ன சொல்கிறேன், நிறைய சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்தில். ஆக்சுவலாக இல்லை, படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு கன் கலாச்சாரம் வந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து படத்தில் ஒரு ஒன்லைனாக எடுத்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்டோரி லைன் வந்து நல்ல ஸ்டோரி லைன். பிகாஸ் உங்களுக்கு இந்த கன் கல்ச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாஸில் ரொம்ப நிறையா இருக்கும். நிறைய வெப் சீரிஸ்லாம் பார்த்துருப்பீங்க, மிர்சாப்பூர் அப்படி இப்படி நிறைய வெப் சீரிஸ் பார்த்துருப்பீங்க. ஏன்னா போகிற வரவங்கிட்டலாம் அங்கே கன் இருக்கும். ஒரு மல்லிகடைக்கு கூட நம்மளால ஒழுங்காக போக முடியாது. ஸோ அதே கல்ச்சர் தமிழ்நாட்டில் வந்தால் அது எப்படி இருக்கும், அப்படி வரக்கூடாதுன்னு தடுக்கிற ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும், அதை வந்து நம்ம எஸ்கே வச்சு சிவகார்த்திகேயனை வச்சு அவருக்கு வந்து ஒரு மென்டல் டிஸார்டர் ப்ராப்ளம் இருக்குது, அதை வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே கதைக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அதை அழகாக டேக்கிள் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு 4 கண்டெய்னர் வந்து ஃபுல் ஆஃப் கன்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது, பார்டரில் தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வந்துருச்சு. அதை எப்படி வந்து டெமாலிஷ் பண்ணுறாங்க அப்படின்றத சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸும் நல்லா இருக்கு. அப்புறம் ஒரு டிசார்டர் வச்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்க படத்தை. டிசார்டர் மாதிரினா அது வந்து என்னன்னா அதை வச்சு ஒரு ஹீரோயிசமாக பயன்படுத்திக்கிறாங்க தவிர அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக சொல்கிறேன், படம் ஒன் டைம் வாட்சபிள் நல்லா இருக்கு. வில்லனுக்கும் ஸ்டண்ட் மாஸ்டருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆட்சி. இல்லை அதான் சொல்கிறேன், அவர் ஒரு கம்பேக் வருது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி படம் கூட எடுத்து ரொம்ப பயங்கரமாக ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம ஏஆர் முருகதாஸ் கொடுத்த ஹிட்னா நீங்கள் தமிழில் எதை சொல்லலாம், துப்பாக்கியை சொல்லலாம். துப்பாக்கி, கத்தி, அதுக்கப்புறமா ஒன்றும் அவருக்கு மிகப்பெரிய ஹிட்லாம் இல்லை. திஸ் இஸ் அ கம்பேக் தான். ஆக்சுவலாக இதில் ஒரு செட்பேக் இருக்குங்க. கம்பேக்காக இருந்தாலும் ஒரு செட்பேக்கும் சொல்லி தான் ஆகணும். பாட்டு எதுவுமே நல்லா இல்லை, ஒரு பாட்டு கூட நெஞ்சில் நிற்கல. மற்றபடி பார்த்தீங்கன்னா இல்லை எதுவுமே பாட்டு நீங்கள் உட்காந்து ரசித்து பார்க்குற மாதிரிலாம் இல்லை. அதே மாதிரி இன்ட்ரோ சீன் வந்து கொஞ்சம் சிவகார்த்திகேயனுக்கு நல்லா கொடுத்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு அமரன் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துட்டு நான் சிவகார்த்திகேயனை பார்க்க போகிறேன். ஸோ அப்போது அந்த ஃபேன்ஸ் மத்தியிலையும் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அந்த இன்ட்ரோ சீன் வந்து கொஞ்சம் அந்த ஆப்ட் ஆகலையோன்னு எனக்கு தோணுது. மற்றபடி ஸ்டோரிஸ் ஓகே, ஸ்க்ரீன் பிளே இஸ் ஓகே. சிவகார்த்திகேயன் நடிப்பை பற்றி நம்ம சொல்ல தேவையில்ல, அவர் பிச்சு பெடல் எடுக்கிற ஒரு ஆள் தான். அதே மாதிரி அவருக்கு இருக்கிற கிரேஸை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோட ஃபேன்ஸ் நிறைய வச்சுட்டு இருக்கிற ஒரு யாருன்னா உண்மையாலேயே வந்து சிவகார்த்திகேயன் சொல்லலாம். ஏன்னா விஜய் எல்லாம் எங்கேயோ போயாச்சுங்க, அவரே ஊரை விட்டு போயிட்டாரு. குத்தாச்சு, இங்க படமே துப்பாக்கி கதை தான். இங்க 4 பெட்டி அருகே வச்சிருக்காங்க, ஃபுல்லா துப்பாக்கி தான். ஸோ ஒரு மிகப்பெரிய ஃபேன் கிரேஸை வந்து சிவகார்த்திகேயன் வச்சுட்டு இருக்காரு, அதுவும் ஃபுல் ஆஃப் யூத்து. அதை பார்க்கும்போது எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவ்வளோ ரசிகர்கள் விஜய் அஜித்தை தாண்டி ஒரு சிவகார்த்திகேயன் ஒன்றும் ஒரு மிகப்பெரிய மாஸ் ஆக்டர் கிடையாது. ஒரு சின்ன இதுல இருந்து பெர்ஃபார்ம் பண்ணி வந்த ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய யூத் சப்போர்ட் இருக்குன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். மனமார வாழ்த்துக்கள் தான். சூப்பரா பண்ணிருக்காரு விஜய்லாம். ஏங்க அவர் தான் உச்ச நடிகர்னு அவர் சொல்லிக்கிறார். விஜய் இடத்தெல்லாம் யாரும் பிடிக்கவே முடியாது, பிகாஸ் அது ஒரு இடமே இல்லை, அதுவே ஒரு எம்டி கிரவுண்டு தான். அந்த எம்டி கிரவுண்டை போய் ஏன் பிடிக்கணும்? சிவகார்த்திகேயன் அவருக்கான ஒரு இடத்தை அவரே உருவாக்குவார். விஜய்னா துப்பாக்கி தானே கொடுத்தாரு, சிவகார்த்திகேயன் வந்து பீரிங் அண்ணே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ நல்ல ஆக்டர். என்ன பாட்டுல கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க, மற்றபடி படம் வெரி குட். நல்லா பாடலாம். ஒரு ஃபேமிலியோட பார்க்குற ஒரு படம்னு சொல்லலாம். யாரும் வந்து மொக்க வாங்கிட்டு போகாம அழகா உட்காந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நல்லா எடுத்திருக்காங்க. சிவகார்த்திகேயன் சூப்பரா நடிச்சிருக்காரு. இதுல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா நெயில் பண்ணி எடுத்திருக்காங்க கேரக்டர்ஸ். ஸோ ஒன் டைம் வாட்சபிள், நல்லா பார்க்க. விஜய்க்கு சொன்ன கதை யார் சொன்னா? விஜய் நடிச்சிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்காரு. ஏன்னா இந்த விஜய் மூஞ்சில ஒரு எக்ஸ்பிரஷனை காட்ட சொல்லுங்க. செட் ஆகுமா? ஏன்னா அவர் வந்தாலே பைத்தியம் மாதிரி தான் இருப்பாரு. அதுக்கு கேரக்டர் எல்லாம் ஒண்ணு நெயில் பண்ண தேவையில்ல. அவரை கூட்டிட்டு வந்தாலே பைத்தியம். மேபி ரியாலிட்டியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கதையை வந்து அவருக்கு குத்துருக்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. ஒரு வீக்கெண்ட் மூவி. ஆமா, லென்த் மட்டும் தான் கொஞ்சம் அதிகம், மற்றபடிலாம் படம் உங்களுக்கு உட்கார இருக்கும். முருகதாஸ்ல இருந்து, அதாவது 2010ல் துப்பாக்கியை நான் ஏவிஎம் தேட்டரில் பார்த்தேன். அந்த தேட்டர் கூட இன்னைக்கு இல்லை. ஆனால் அதே முருகதாஸ் அண்ணன் இருந்து அந்த படத்தை 100 கோடிக்கு அடிக்க வச்ச அந்த அண்ணனே
மாபியா கண்ணு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாதுன்றதை தடுத்து துப்பாக்கி யார் கையில் விஜய் அண்ணா கொடுத்தாரோ அவர் கையிலேயே அந்த மாபியா கண்ணு அந்த இதை வந்து கண்டெய்னரை கடலில் தள்ளுற மாதிரி காட்டியிருக்காங்க. இதுவே ஃபஸ்ட்டு வின்னு கண்ணு. ஓகேவா? சிவகார்த்திகேயனுக்கு கையை ஊனி கரணம் போட்டு நானும் வளர்ந்தேன், என்னை யாரு தூக்கி விட்டது விஜய் டிவிடா, அதுலேயும் கலக்க போகுது ஷோ பண்ணி இன்னைக்கு கலக்குன்னு கலக்கின மாதிரி உண்மையாலுமே இந்த படத்தில் வந்து அப்நார்மலாகவும் நம்மளை சிரிக்க வச்சுட்டாரு, நார்மலாகவும் சிந்திக்க வச்சுட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக படம் சூப்பராக இருக்குது. கெவின் ஃபைட்டு தாறு மாறு அடி தூள் அப்படி கிளின்னு கிழிச்சு எடுத்திருக்கிறாரு ஃபைட்டு. என் பையன் அனிருத்து மத ராசிடா எங்க மக ராசிடா அப்படின்னு பாட்டை பஞ்சா போட்டு தூள் கிளப்பியிருக்கிறாரு அனிருத்தும். எந்த குறையும் எந்த லேகும் எதுவுமே கிடையாது. உண்மையாலுமே முருகதாஸுக்கு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும். ஓகே, நன்றி. என்னது அதான் துப்பாக்கி வேற லெவலு, அது நம்ம அண்ணன் லெவலு, விஜய் அண்ணா லெவலு. அண்ணா ஆமா ஆமா, அதான் இன்ட்ரோல் பாக்க என்னன்னா வில்லன் சொல்றாரு, டேய் எவன் கையில துப்பாக்கி இருந்தாலும் அங்க வில்லன் ஆண்டா. அதான் ஓகேவா? வில்லனுக்கு கூட பஞ்சு டைலாக் கொடுத்துருக்கிறாரு. அண்ணனுக்கு வந்து என்ன பஞ்சுனா யார் சிவாவுக்கு, அதாவது எங்க அடிபட்டு உளுந்திருந்தாலும் மனித நேயம் தான் நம்மளோட முதல் வரம், அந்த வரத்துக்கு பிறந்த மாதிரி சிவாவை காட்டியிருக்காரு. என்னது சோசியல் மெசேஜ்? அதான் நீங்க அதாவது நீங்க வந்து கஞ்சாவை கொண்டு வந்துடலாம், அபீனை கொண்டு வந்துடலாம், நீங்க என்ன பலதரப்பட்ட இதை வேணா கொண்டு வந்துடலாம். ஓகேவா? கண்ணெல்லாம் தூக்கிட்டு வர முடியாதா? கண்ணை நான் தான் உருவாக்குனேன், அந்த கண்ணை நானே அழிச்சு காட்டுறேன்னு கொண்டு சொல்லியிருக்காரு கண்டென்ட்ல. ஓகே, கண்டிப்பா வில்லனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னா ஒரு டைலாக் தான், டே எவன் கையில துப்பாக்கி இருந்தாலும் அங்க நான் தாண்டா வில்லன் அப்படின்னு ஸ்டைலா நடந்து வருது பாரு ஸ்டெல்லம். அது ஹீரோவா நம்ம சிவா ஹீரோவானே எனக்கு டவுட்டா போச்சுடா. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ஹீரோயின் சூப்பரா பண்ணிருக்குது. எங்க போனாலும் அந்த மாலதியை காணான்னு பைத்தியம் முடிச்சே சுத்தியே நல்லது செய்யறாரு. அதான் கண்டென்ட். படம் ஒரு தளபதி படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. தலையும் தளபதியும் ஒன்னா சேர்ந்து நடிச்சாங்கன்னா ஒரே ஸ்கிரீன் அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு துப்பாக்கி 2 சொன்னா, அமரன் 2 அந்த மாதிரி படம் வேற லெவலில் இருந்துச்சு. ஏஆர் முருகதாஸ் வந்து பயங்கர பெரிய கம்பேக்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு. ஆல்ரெடி அவர் எடுத்த எல்லா படமுமே பெரிய பிளாக் பஸ்டர் தான். அந்த வகையில் இது அதையும் தாண்டி பயங்கரமாக எடுத்திருக்காரு. செதுக்கி எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பர். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எஸ்கே பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல். அமரன்லேயே பயங்கரமாக நடிச்சிருப்பாரு, இது அதையும் தாண்டி நடிச்சிருக்காரு. எஸ்கே பாட்டு எல்லாமே செம. தங்கப்பூவே பாட்டு பயங்கரமாக இருந்துச்சு. சலபுல சாங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேட்டரே பயங்கர வைப்பாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் வேற லெவல். ஹாலிவுட் படம் மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பர். எஸ்கே அண்ணனுக்காக ஒரு பாட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன், அதை பாடியிருக்கேன். எஸ்கே அண்ணன் ஃபேனு நான் போட போறேன் டியூன்னு. எஸ்கே அண்ணன் தாங்க திரை உலக டான்னு அண்ணன் வேற மாதிரி டான்னு. எங்க அண்ணன் தாங்க சூப்பர் ஹியூமன் பீன்னு. ஆடுவாரு சீனா பாடுவாரு தேனா. எங்க இளைய தளபதி அண்ணன் வந்தா சரவெடி. ஏஆர் முருகதாசே கொட்ட போது காத்து. அனிருத்து பாட்டு எப்போவுமே ட்ரீட்டு. எஸ்கே எப்பவுமே வந்து அவருடைய கம்ஃபர்ட் ஜோன் வந்து அந்த காமெடி அந்த மாதிரி தான். பட் அது எல்லாத்தையும் தாண்டி ஆக்ஷன் ஃபுல் ஓரியன்டாக பண்ணியிருக்காரு. ஐ திங்க் மாவீரனுக்கு அப்புறம் வந்து அந்த ஆக்ஷன் பிளாக்ல சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. சூப்பராக செட்டாக இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா வந்து துப்பாக்கி கத்தி சர்க்கார்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். நடுவில் வந்து தர்பார் கொஞ்சம் தடுமாட்டாரு, பட் இதில் வந்து அதை பிடிச்சிட்டாரு. எல்லாமே டீட்டெயிலிங்காக இருந்துச்சு. ஒரு கன் மாஃபியானா என்ன, அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு டீட்டெயிலாக இருக்கும். துப்பாக்கிலையும் அந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பாரு. அதே மாதிரியா ஒரு விஷயத்தான் இதுலேயும் பண்ணியிருக்காரு. ஒர்த்து ப்ரோ, ஒர்த்து.
கண்டிப்பாக ஒருத்தர். ஏன்னா வந்து விஜய் சாருக்கு அப்புறம் வந்து 6 to 60s ஃபுல்லாக எஸ்கேக்கு தான் இப்போ இருக்குது, மற்ற எந்த ஆக்டரையும் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ அவருக்கு இந்த மாதிரியான படங்கள் வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபுல் கமர்ஷியல் ஜோனில் இருக்குது. ஒரு கமர்ஷியலுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. என்ன ப்ரோ? ட்ராக்ல சூப்பராக இருக்குது. அனிருத் வழக்கம் போல் அனிருத் எஸ்கே காம்போ சொல்லவே வேணாம், எப்போவுமே சூப்பராக தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா 4 போட்டோ கிட்டத்தட்ட இருக்குது, அது கொஞ்சம் லேகாக இருக்க மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வந்து ஸ்டோரி வைஸ் செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக போயிடுறாங்க, அது ஃபுல்லாக இருந்துச்சு. துப்பாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து ஒரு போஸ்ட் இன்ட்ரோலுக்கு அப்புறமே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரியான ஒரு ஃபார்மில் தான் இது. போஸ்ட் இன்ட்ரோலுக்கு அப்புறமே வந்து கொண்டு போயிருக்காங்க, அண்ட் கடைசி எடுத்து போய் முடிச்சிருக்காங்க. ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஹீரோ விட வந்து வில்லன் தான் மாசா பண்ணியிருக்காரு. ஸ்டைலாக இருக்குது. எப்பவுமே ஒரு வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் வந்து ஹீரோக்கு அந்த அளவுக்கு வேல்யூ இருக்கும். அதை வந்து கரெக்டாக ஏஆர் முருகதாஸ் பண்ணி எப்படி துப்பாக்கியில் வந்து விஜய்க்கும் வித்யுத் ஜம்மலுக்கும் அந்த ஒரு இது இருந்துச்சோ அதே அளவுக்கு இதுலேயும் இருக்குது. அந்த சீன் வந்து ஒரு முக்கியமான கட்டத்தில் வருது படத்தில். பட் அது ஆப்டாக இருக்குது. ஆக்சுவலாக அது ட்ரெய்லர் கட் பண்ணது ஒரு ஹைப்காக பண்ணியிருக்காங்க. பட் இது கதையோட தான் ட்ராவல் ஆகுது. இது யாரையும் வந்து ஒரு மென்ஷன் பண்ணி கொடுக்கல. கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. ஏன்னா வந்து நிறைய இடத்துல அந்த துப்பாக்கி வரும்போதே வந்து ஆடியன்ஸோட என்ஜாய்மெண்ட் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா வந்து அடுத்த தளபதி எஸ்கே தான் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. விஜய் சாரும் வந்து அந்த துப்பாக்கி அவர்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒருத்தர் அந்த திரைப்படம் வந்து இருக்கு ப்ரோ. 100% கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் அதுக்கு ஆப்டான ஒரு பர்சன் வந்து எஸ்கே தான் நினைக்கிறேன். ஸோ விஜய் சாரும் அதை கரெக்டாக தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஏன்னா அஜித் சாரும் இப்போ வந்து படங்கள் பெருசாக பண்ணுறதுல ரேசிங் போயிட்டார். விஜய் சாரும் வந்து பாலிடிக்ஸ் போயிட்டார். ஸோ அந்த ஒரு கேப்பை சிவகார்த்திகேயன் நிரப்புவார். சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் அவர் இந்த மாதிரி பண்ணுவாருன்னு பார்க்கல. ரொம்ப நல்லா இருக்கு சார். சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக இருக்கும். நல்லா இருக்கும். சாரி, ஒன்லைன் அதான் சார், லைக் என்னன்னா சோஷியல் மெசேஜ் தான். ஒரு பெரிய கெட்ட விஷயம் தடுக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பாக நம்ம ஒருத்தரும் ஒரு நான் பெட்டராக இருக்கும்ன்ற லேக் அதான் சார். லேக் இருக்குதான் செய்யுது. பட் ஸ்டில் வந்து ஆக்ஷன் சீன்ஸை வந்து அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி கொண்டு போயிடுது. ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் உட்காந்து. ரொம்ப எக்ஸப்ஷனல். லவ் சீன்ஸ் மாடரேட்டாக இருக்குது. பட் ஸ்டில் அதுவும் நல்லா இருக்குது. எல்லாமே எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து தளபதியோட காம்போக்கு அவர் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காரு. எஸ்கேவோட என்ன ஒர்க் அவுட் ஆகுமோ அதை பண்ணியிருக்காங்க. எஸ்கே சூப்பராக பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. டு பி ஃப்ராங்க், வித்யுத் இஸ் ரியலி குட். செம்மையாக பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கூலியில் எப்படி வந்து நாகார்ஜுனா சார் வந்து ஹைப் ஆகிட்டு வந்தாரோ அந்த மாதிரி வித்யுத்தோட நீங்கள் நல்லாவே சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம். யா இஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே.